ரொம்ப ஒரு அதை மற்றவர்களுக்கு வந்து எப்படின்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிடிக்கலன்னா வந்து ஒதுங்கிடுவாங்களே தவிர்த்து, இந்த கோவத்தை யாரையும் வந்து பகைத்து கொள்ளாமல் அப்படியே ஸ்மூத்தாக பழகி அப்படியே போகக்கூடிய ஒரு ராசி என்றாலே, ஏன்னா மீன் என்றாலே தெரியும் இல்லையா, கழுவுற மீன்ல நழுவுற மீன்ற கேரக்டர் தான் அது. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாகவே இருப்பாங்க. வந்தவங்கள வாங்க, போகிறவங்க போங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். சரிங்களா? உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் வச்சுருப்பீங்க, வரைமுறைகள். அந்த திட்டப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க என்ன இப்படி ஒரு திட்டம் இல்லாமல் இருக்காங்க நீங்கள் மற்றவர்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோட வாழக்கூடியவர்கள். நிறைய விஷயங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். என்ன உங்கள்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறச்ச, நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேச மாட்டீங்க. நான் இப்படிதான்ற மாதிரின்றத செயலில் காமிச்சிட்டு போயிட்டுருவீங்களே தவிர, நான் கூப்பிட்டு வச்சு பேச மாட்டீங்க. மற்றவங்க வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டைம் ஆகக்கூடிய ஒரு ராசி இருந்தால் இந்த மீன ராசின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ராசி என்றாலும் மீன ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் சொல்லலாம். ஃபாரின்லாம் அசால்ட்டாக போயிட்டு வந்துடுவீங்க. அது மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அதில் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது மனசுக்குள்ளே வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் நியாயத்துக்கு வந்து தர்மத்திற்கெல்லாம் அவங்க கொஞ்சம் அடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு விஷயத்த உணர்வார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். உணர்தல்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயங்க.